இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நட்டி வச்ச அவரை ரகங்களில் நிறைய காய்கள் இருக்குதுங்க. அது எல்லாம் அறுவடை செஞ்சு அதில் எந்த காய் வந்து ரொம்ப சுவை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேங்க. என்னோடய டேஸ்ட் அடிப்படையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஊதா நிற கோழி அவரைங்க. இது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. பிஞ்சாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஊதா கலரில் இருக்குங்க. கொஞ்சம் முத்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுதுங்க. நான் இந்த விதையை நட்டும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. அவரை எப்படின்னாவே நல்லா வெயில் தாங்கி வளரக்கூடிய பிளான்ட்டுங்க. அதை போய் நான் நிழலடியில் நட்டிட்டேங்க. சுற்றியும் தென்னை மரத்து நிழலுங்களா, அடிக்கடி அசுவினி தாக்கம் வேறு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் பூச்சிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுவே நான் வெயிலில் நட்டியிருந்தேன் அப்படின்னா இதோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. அடுத்த முறை தான் விதை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். நிறைய காய்கள் விட்டுச்சுங்க. ஆனால் அத்தனை காய்களும் பார்த்திங்கன்னா சில காரணங்களால் அப்படியே உதிர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சுங்க. சில கால சூழ்நிலையினாலும் என்னால் கவனிக்க முடியலைங்க. இருந்த காய்களில் கொஞ்சமாக மட்டும் பறித்து எடுத்துட்டேங்க. ஏன்னா நம்ம இருக்கிறதே 3 பேர் அப்படிங்கிறங்காட்டி நம்ம அளவாக பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லா காய்கள்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க பறித்து எடுத்திருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த செடியிலேருந்து என்னால் விதைகள் எடுக்கவே முடியலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பிஞ்சிலேயே வந்து பூச்சி தாக்குதல் வரங்காட்டி சீக்கிரமாகவே உதிர்ந்து போயிருந்ததுங்க. ஒரு 2, 3 காய் மட்டும் எனக்கு விதைக்காக கிடச்சிது. அதுலேயும் எவ்வளோ விதைகள் தரமான விதைகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. சுரக்காய் செடியிலையும் வந்து சுரக்காய்கள் நிறையா இருக்குதுங்க. ஆனால் நம்ம அறுவடை பண்ணலை. ஏன்னா இப்போதைக்கு அவரைக்காய் மட்டும் போதும். பறித்து வச்சுருந்தோம் அப்படின்னாவே ரொம்ப நாள் வச்சுருந்தா அது டேஸ்ட்டே மாறிடுதுங்க. இந்த பீர்க்கன் பார்த்திங்கன்னா நான் நிறைய ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பூக்கள் பார்த்தாவே தெரியும். நம்ம நார்மலாக எப்பயும் ரெகுலராக யூஸ் பண்ணுற பீர்க்கன் இல்லைங்க. நம்ம ஷார்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன பீர்க்கன்னு. இப்போ நம்ம பறிக்க போகிறது பார்த்திங்கன்னா பால் அவரைங்க. ஃபுல்லாகவே லைட் க்ரீனாக தான் இருக்கும் இதோட காய்கள் பார்க்கும்போது. இதுவும் நிறைய காய்கள் விடுதுங்க. இதுலேயே நான் கொஞ்சமாக தாங்க பறித்து எடுத்திருக்கேன். ரொம்ப நிறைய பறித்தோம் அப்படின்னாலும் எல்லாமே வீணாக போயிருங்க. நம்ம வந்து தேவைக்களவாக பறிச்சுட்டு மீதி அப்படியே செடியில் விட்டோம் ஒன்று விதைக்காயிருங்க. இல்லை அப்படின்னாலும் நம்ம ஃபார்முக்கு கோழி பண்ணைக்கு யாராவது விசிட் வந்தாலோ தெரிஞ்சவங்க ரிலேஷன் யாராவது வந்தாலோ அவங்களுக்கு கொஞ்சம் பறித்து கொடுத்துருவோங்க எப்பயுமே. அடுத்தது நம்ம பறிக்க போகிறது பார்த்திங்கன்னா காயோட ஓரங்களில் மட்டும் ஊதா நிற கலரில் இருக்குங்க. இது தாங்க சூப்பரான விளைச்சல் கொடுத்தது. அவ்வளோ காய்கள் கொடுத்ததுங்க. அதே போல் மற்ற 2 செடிகளை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பூச்சி தாக்குதல் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இந்த சிறுகவரை பார்த்திங்கன்னா பிஞ்சாக பறித்து சமைச்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாலுமே பிஞ்சு முத்தல் பறிச்சிடக்கூடாதுங்க. முத்தல் பறித்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அறியறதுக்கு. முத்தலாக இருக்கிறதெல்லாம் ஊறுகாய் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் ஊறுகாய் இது வரையும் போட்டதில்லைங்க. நான் வந்து எப்பயுமே பிஞ்சாக வந்து பறித்து குட்டி குட்டியாக அரைஞ்சி நம்ம நார்மலாக பொரியல் செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த 4 அவரையில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பார்த்திங்கன்னா சிறகு அவரைக்கு தான் கொடுப்பேங்க. செகண்டு பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் ஊதா கலர் இருந்துச்சு இல்லைங்க அந்த அவரைக்கு கொடுப்பேன். தேர்டு வந்து பால் அவரை ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் இருந்துச்சுல்ல அந்த அவரை. ஃபோர்த்து தாங்க இந்த ஊதா நிற அவரை. டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேர்த்துக்கும் இந்த ஆர்டரில் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட விதைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில அவரையோட விதைகள் வந்து நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குங்க. வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சிறுகவரை பார்த்திங்கன்னா ஒரு 2 செடி இருந்தால் போதுங்க. அவ்வளோ காய்கள் கொடுக்குங்க.